அன்று பேசியவர்கள் அப்படிலாம் பார்த்தா அது அரசியலாக தான் பார்த்துருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஏராளமானதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்நேரம் வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் உள்ள பெண்கள்லாம் உடனே போராட்டம் பண்ணுவாங்க, உடனே களத்தில் இறங்கியிருப்பாங்க. யாருமே வாயே திறக்கலை அப்படின்னு சொல்கிற இடம் வந்து மிக மோசமான இடமா இருக்குது. அப்போ மக்களுக்காக இன்னைக்கு திமுக இல்லை அப்படிங்கிறத ஒரு கூட்டணியில் இருக்கோங்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் வாயை திறக்கக்கூடாதா? இன்னும் வந்து சில ஊடகங்கள் திமுகவுடைய ஊடகங்களாக மாறி இந்த செய்தியை வந்து எப்படி வந்து திசை திருப்புவது, இந்த செய்தியை எப்படி மாற்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த பெண் மேலே குற்றமுள்ள மாதிரி சொல்லிடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அண்ணா பல்கலைக்கழக இதில் கூட அந்த பெண்ணோட முகவரி இதெல்லாம் வெளியில் வந்ததை பார்த்தோம். இது மாதிரி அந்த பெண்ணை வந்து எப்படி வந்து நம்ம குறை சொல்லலாம், அதை நோக்கி தான் இவர்களுடைய போக்கு இருக்குமே தவிர, இது மாதிரியான சம்பவம் நிர்பயாவுக்கு நடக்கும்போது இந்தியா முழுவதிலும் கொந்தளிச்ச இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு கொந்தளிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க, எப்படி எடுத்துட்டு போகிறாங்கங்கிறது தான். காவல்துறை செயல்படலை. காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு அவங்க அந்த பையன் இமிடியேட்டாகவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நேற்று இரவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அது தாண்டியே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரமாக இன்னுமே குற்றவாளிக்கான ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்கலங்கிறத எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? நம்ம நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே யாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. இது வந்து எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு, இல்லை இன்றைக்கி தான் நமக்கு வெளியில் தெரியுதா? ஏன்னா சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்துக்கிட்டு இதை கம்ப்ளைண்ட் கொடுக்காம போகிறவங்களும் இருக்காங்க தானே. இது மாதிரி ஓரிரு சமூகம் இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு துணிச்சலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது மாதிரி எத்தனை வாட்டி நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ அன்னைக்கே அந்த சார் யார் அந்த சார்னு எல்லாரும் கேட்டோம். குறிப்பாக எதிர்கட்சி வந்து அதை எவ்வளவோ வலியுறுத்தி சட்டமன்றத்திலையும் சரி, எல்லா நிர்வாகிகளும் சரி, அவர்கள் வாகனம் வரைக்கும் யார் அந்த சார்னு கேள்வி வச்சோம். ஆனால் கடைசி வரைக்குமே அந்த சார் யாருன்னு நம்ம தெரியாமலே போயிடுச்சு. ஒருவேளை அந்த சார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது மாதிரியான குற்றங்கள் ஃபியூச்சரில் நடக்காமல் கூட இருந்திருக்கும்.